Hello everybody, welcome back to our YouTube channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம பைக்கோட செயினை எப்படி க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ண போறோம்ங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவும் உங்க நோட்டிஃபிகேஷனா டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து செயின் க்ளீன் பண்றதுக்கு என்னென்ன பொருள் பர்ச்சேசிங் பண்ணி இருக்கறோம்னா செயின் க்ளீனிங் ப்ரஷ் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா செயின் மெயின்டெனிங் கிட்ஸ், இதில் வந்து செயின் லூப் அண்டு செயின் க்ளீனர் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 570 வந்துச்சு. அதாவது இது 3 காம்போ ஆஃபரில் வந்துச்சு, அதனால நான் இதை பர்ச்சேசிங் பண்ணேன். இதை விட ரேட் அதிகமாகவும் இருக்குது, பட் இது வந்து எனக்கு வேல்யூபிள் ஃபார் மணி அந்த மாதிரி தோணுச்சு, அதனால நான் இதே பர்ச்சேசிங் பண்ணிட்டேன். நம்ம எதுக்காக செயின் க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினோட டேரெக்டாக கனெக்டாக இருக்கிற ஒரே ஒரு பொருள் என்னென்னு பார்த்தா இந்த செயின் தான். தென் வந்து நம்ம செயினை க்ளீன் பண்ணுறதுனால எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் செயின் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். நம்ம எப்படி செயின் க்ளீன் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் எடுத்து இங்கே தேவையில்லாத மண்ணெல்லாம் இருக்கும் லைட்டாக செயின் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த மண்ணெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம செயின் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செயின் க்ளீனர் வச்சு ரொட்டேஷன் பண்ணி விட்டு எல்லாம் செயினில் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த செயினை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி இந்த சைடு வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்குவோம். அப்படியே மெதுவாக ரொட்டேட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா பைக்கை அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இப்படியே வச்சுக்குவாங்க. அப்படி க்ளீன் பண்ணாதீங்க. சப்போஸ் இது வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி லாக் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதனால எப்போவுமே பைக்கை ரன்னிங்கில் வச்சுட்டு பண்ணாதீங்க, பொறுமையாக கையிலேயே வந்து பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு தடவை நல்லா ஸ்லோவாக பண்ணுங்கள், ஏன்னா இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால செயின் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி நல்லா ரொட்டேஷன் பண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷை ஆப்போசிட் வேறு டைரெக்ஷனில் மாற்றி இப்போது இப்படி பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற மேஜரான மிஸ்டேக் என்னென்னா செயின் க்ளீன் பண்ணும்போது ரியரில் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விடுறதுன்னு இல்லை, அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு பேக்லேயும் நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்லேயும் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வச்சு நம்ம செயினை நல்லா ரப் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் செயின் க்ளீனர் வச்சு லைட்டாக மறுபடியும் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ரப் பண்ணோன்னா அந்த மட்டெல்லாம் எப்படி போகுதுன்னு. சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட் இருந்ததை விட அந்த ஒரு சில்வர் கோட்டிங் அப்படி க்ளீனாகி நல்லா வரது. இப்போ அடித்து முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஒரு வேஸ்ட் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், நல்லா கையில் க்ளீன் பண்ண போது இப்படி நீங்களே வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் ரொட்டேஷனில் விடாமல் கையிலே பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா கை லாக் ஆகிரும், இந்த டீத்தில் போய் லாக் ஆச்சுன்னா நம்ம விரலே கட் ஆகிரும். துணியை பார்த்திங்கனாலே நல்லா தெரியும் நம்ம செயினில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து எப்படி லூப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செயின் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டீத்தையும் அப்படியே மறக்காமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுலேயும் நிறையா மட்டெல்லாம் பார்த்திங்கன்னா போய் லாக் ஆகிருக்கும். இப்படி வச்சு இந்த ஒவ்வொரு டீத்தான் அப்படி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயினை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து செயின் லூப் அடிச்சிடலாம் வாங்க. எப்போவுமே செயின் லூப் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி வெளியிலேருந்து இப்படி அடிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அது வந்து அந்தளவு இந்த டீத்துலேயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகாது. இப்படி மெதுவாக இந்த இன்னர் சைடு வச்சு இப்படி அடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க, ரொம்ப அடிக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா செயின் லூப் வந்து ஒரு அளவாக தான் அடிக்கணும். ஏன்னா நம்ம மறுபடியும் எடுத்து ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மண் தேவையில்லாத டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் இதில் அப்ளை ஆகிக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செயின் லூப் அடித்தா போதுமானது. ஆக்ஷன். எப்போவுமே செயின் லூப் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஏதாச்சும் அட்டை மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டயரில் வந்து இந்த செயின் லூப் வந்து அப்படியே போய் அப்ளை ஆகும். அதனால சொல்கிறேன். எங்ககிட்ட இப்போ இல்லாததுனால நாங்கள் அப்படியே அடிக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி லூப் பண்ணிட்டோம். ஏன் நான் இதை வந்து நீங்களே வீட்டிலேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஷோரூம்லேயே ஆகட்டும், ஷோரூம்லையெல்லாம் விட்டோம்னா அந்தளவுக்கு நம்ம இந்த டீத்தெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு தடவை செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறதுக்கு வந்து 250லேருந்து 300க்கு மேலே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு செயின் லூப்போட விலையே பார்த்திங்கன்னா 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த செயின் லூப் வந்து அஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே செயின் க்ளீனாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த இடமெல்லாம் நல்லா மட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து செயின் க்ளீன் பண்ணதுனால ஒரு நல்லா இந்த சில்வர் கலரில் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பீனிக்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ காய்ஸ், பீஸ் அப்.